வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனல் பார்த்துட்டு நீங்கள் பயன் செல் பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கான்டாக்ட் பண்ணிட்டு பயன் செல் பண்ணுங்க. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஸ்டே சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் போகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? தேர்ஸ்டே அன்னைக்கு சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே போச்சுன்னா என்ட்ரி எடுக்காதீங்க, நியூ ட்ரேடர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக எந்த ஜோன்னா இந்த 55,300, ஓகேவா, 300 to 350 இந்த ஜோன்லேருந்து இந்த 55,000. ஓகேவா? இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்காதீங்கன்னு நான் சொல்லிருந்தேன். ஓகேவா? நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும், லோ டைம் ஃப்ரேம்ல இந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான் சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? சரி, வாங்க நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க ட்ரேடிங்குள்ள புதுசா வரீங்கன்னா நம்ம சேனல்ல நீங்க கண்டினியூ வீடியோஸ் பாக்குறப்போ கண்டிப்பா நீங்க இதுல இருந்து நிறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் சொல்றேன். இப்போ ஸ்டடி நம்ம வீடியோஸ் பார்த்தவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்க்குறதுனால நீங்கள் மார்க்கெட் உள்ள போகிறீங்கன்னா ஒரு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு ஒரு என்ட்ரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஜோன் இருக்குது, இங்கே சப்போர்ட் ஜோன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு பிளைண்டாக அப்படி நம்ம போகாமல் ஒரு இந்த வீடியோஸ் பார்த்துட்டு போகிறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கமெண்ட் மட்டும் எனக்காக நீங்க எப்படி என்ட்ரி எடுத்தீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, வாங்க நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கான மார்க்கெட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க லோ டைம் ஃப்ரேம்ல வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன் பாருங்க. இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். இந்த ஜோன்ல இருந்து நீங்க மார்க் பண்றப்ப இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ஜோன்ல நீங்க பர்ஃபெக்டா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்ப மேலையுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க லோ டைம் ஃப்ரேம்ல வைக்கிறீங்கன்னா இந்த ஜோன்ல இன்கேஸ் மார்க்கெட் வந்து நேற்று க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த இடத்துல இன்கேஸ் ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் இப்படி போயிட்டு இந்த 55,430, ஓகேவா, இந்த ஜோன்ல இப்படி ரிவர்சல் ஆகலாம். ஓகேங்களா? இந்த இடம் வந்து நான் ரிஸ்க்னு தான் சொல்லுவேன். நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். ஆனா என்ன பொறுத்தளவுக்கு அது ரிஸ்க்னு தான் சொல்லுவேன். நீங்க சேஃபான என்ட்ரி எங்க எடுக்கலாம்னா இந்த ஜோன்ல. ஓகேவா? மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணட்டும். ஓகேங்களா? ஏன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாலும் அப் ட்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அதனால மேல மார்க்கெட் போகிறதுக்கு பாசிபிள் இல்லை. நீ ஸ்கால்பிங் என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்து கால் சைடு இந்த 55,300ல இருந்து ஜஸ்ட் இந்த 55,500, ஓகேங்களா, 55,300ல இருந்து 55,500 இந்த ஜோன் வரைக்கும் ஸ்கால்பிங் பண்ணிக்கலாம். கால் சைடு மேபி க்ளோஸ் ஆன இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா, ஓகேங்களா, 55,300 இந்த ஜோன்ல ஓப்பன் ஆச்சுன்னா இப்படி மார்க்கெட் போயிட்டு இந்த 55,500 ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோன்ல இருந்து கண்டிப்பா ரிவர்சல் ஆகுங்க. இந்த இடம் உங்களுக்கு ஒரு சேஃபான என்ட்ரியா இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ஜோனை ஃபேக் பிரேக் அவுட் வைக்கிற மாதிரி வச்சாலுமே வெயிட் பண்ணுங்க, என்ட்ரி எடுக்காதுங்க. இப்படி மேலே சடனா மேலே போயிடுச்சு மார்க்கெட்னா வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ரீட்ரெஸ்ட் எடுக்கட்டும். இந்த 55,500 ஜோனை ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு இங்க ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாருங்க கால் சைடு. ஓகேவா? கண்டிப்பா அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி போகும். ஓகேங்களா? இந்த ஜோன் இந்த 55,500 ஜோனை ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் வைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். ஓகேங்களா? நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப ட்ரெண்டுமே வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. கால் சைடு வந்து என்ட்ரி எதுவும் கிடைக்காது. அதனால கால் சைடு மேக்ஸிமம் ஸ்கால்பிங் மட்டும் பண்ணீங்க. நீங்க லாங் வந்து வெயிட் பண்ண தேவை, லாங் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவை கால் சைடு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஜோன். ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த 55,300 கீழே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆச்சுன்னா சடனா வந்து இந்த ட்ரெண்ட் லைன், ஓகேவா, நான் இங்க போட்டிருக்கேன்ல, இந்த ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அகைன் மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த 55,000 இந்த ஜோன், ஓகேவா, இந்த ஜோன்ல வந்துட்டு இந்த இடத்த கூட ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு இப்படி கீழே வரலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து இப்படி ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் இப்படி கீழே வரும். ஓகேங்களா? என்னோட வியூ எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை மேக்ஸிமம் பிரேக் அவுட் பண்ணாலே, இந்த இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாலே மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா இந்த ஜோன் வரைக்கும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டாலே இங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதையுமே நீங்க நோட் பண்ணிக்கங்க. இந்த ஜோன், ஓகேவா, 55,000 இந்த ஜோனுமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன். இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா, மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுனாலுமே கீழே மேக்ஸிமம் வரதுக்கு
வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபால் தான். அதுக்கடுத்து எந்த ஒரு சப்போர்ட் ஜோன் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம எப்படி பண்ணலாம்னா, இப்படி மேல இருந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. திரும்ப இந்த இடத்துமே ரீட்ரெஸ்ட் எடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ரீட்ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஒரு புல் பேக் மாதிரி வருதுன்னா இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நம்ம சேஃபான ஒரு என்ட்ரி இப்படி போகும். இந்த மாதிரி சினாரியோ தாங்க நடக்கும். நீங்க வீடியோ திரும்ப சொல்றேன், வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல நீங்க இப்ப புதுசா வரீங்கன்னா நான் ஷேர் மார்க்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த சேனல்ல நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போதைக்கு நான் டெய்லி அப்டேட்ஸ் போட்டிருக்கேன். ஃபியூச்சர்ல நான் எல்லா டீடைல்ஸுமே இதுல போடுவேன். ஓகேங்களா? அதனால தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்றேன். நீங்க கண்டிப்பா புதுசா வரீங்கன்னா இதுல நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நீங்க பாக்குறீங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, நாளைக்கு ட்ரேட் வந்து சேஃபா பண்ணுங்க. லெவல்ஸ் மட்டும் கரெக்டா பாத்துங்க. இந்த 55,000 இந்த ஜோன் வந்து ஒரு இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இது ரெஸ்டன் ஜோனா மாறிடும். ஓகேவா? இதை பிரேக் அவுட் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பை கால் சைடு வந்து இப்படி மேல இருந்து வருதுன்னு வச்சுக்கேன். மார்க்கெட் இங்க நேற்று வந்து முடிஞ்ச இடத்துல க்ளோஸ், நேற்று க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இப்படி கீழே வருதுன்னா இப்படி சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிங்க. இந்த மாதிரி மட்டும் கால் சைட் போங்க. லாங் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. இந்த ஜோன் 55,500 இந்த ஜோனையுமே இது வந்து மெயினான ஒரு இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இந்த 55,500 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல மேலே போகும். இல்லை அதை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். பிரேக் அவுட் பண்ணா சப்போர்ட் ஜோனா மாதிரி. இது நடுவில் நீங்க இந்த இடத்துல இந்த 55,300 இந்த ஜோனையுமே ஒரு மார்க் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? நான் லோ டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். லோ டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு டைரக்டா இதை பிரேக் கொடுத்துச்சுன்னா இந்த மாதிரி டைரக்டா பிரேக் கொடுத்தா இப்படி கூட ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு இப்படி வரலாம். ஓகேங்களா? லெவல்ஸ் வந்து கரெக்டா பாத்துங்க. பார்த்துட்டு சேஃபா ட்ரேட் எடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.